ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதித்தீர்களா? தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை வேதத்தை வாசித்தீர்களா? இல்லை என்று சொன்னால் தேவனை ஆராதியுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை உன் மேல் ஊற்றுவ. ஆம், ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 44 அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்கிறது, தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவ, உன் சந்ததி மீன் ஆவியும் சந்தானத்தின் மீன் ஆவியும் ஊற்றுவ. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவ. இந்த ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட வேதனை கூட்டா ஊற்றுவேன். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றப் போகிறார். உங்கள் சந்ததி மேல், உங்கள் மேல் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் மேல் மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மீது பற்று, ஆண்டவர் மீது ஒரு தாகம். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல் தாகம் கொள்கிறது என்று சொல்லி. தாவீது சொல்கிறான், மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா ஆண்டவரே உம்மேல் தாகம் கொண்டது. அவர் மேல் தாகம் உள்ள மனிதனாய் இருப்போம் என்று சொன்னால் அவர் தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்ற, ஆசீர்வாதத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்னவனாயிரும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஊற்றுவேன் என்று சொன்னால் மேலிருந்து ஊற்ற வேண்டும். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவ, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவ, வானம் திறந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஊற்றினவ இன்றைக்கும் உன்மேல் என்மேல் நம்மேல் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் நிறைவாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே விருத்தியை விமோசனத்தையும் கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட சூழ்நிலை இல்லை. சாராளின் வழிபாடு நின்று போயிற்று. மிகவும் வயதுள்ள ஜனமாகிய ஆபிரகாமை சாராளையும் ஆசீர்வதித்தார். அவர் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். என்னையும் உங்களையும் சந்ததியை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஐயா இருக்கிறார்கள். எல்லா காரியங்களிலும், திருச்சபையின் எல்லா காரியத்திலும் அவர்கள் வந்து நிற்பதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களுடைய பெயர் பகவத் சிங். தாழ்மையான ஒரு குணமுள்ள ஒரு மனிதன். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், யாருக்கும் உதவி என்றுச்சினாலும், யாருக்கும் தன்னால் முடிந்த காரியங்களை செய்வதிலே முதல் மனிதனாக இருப்பார்கள். அவர்களைப் போலவே அவர்கள் பிள்ளையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர்களைப் போலவே அவர்கள் பேர பிள்ளைகளையும் கொடுத்தார். கிட்டத்தட்ட 4 தலைமுறைகள். இன்றைக்கு அவருக்கு, அந்த ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 83 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். 80லிருந்து 83 வயது இருக்கலாம், அதை தாண்டி தான் இருக்கும். அவர் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தவர்கள். சாதாரண வேலையிலிருந்து 11 முறை அவர்கள் ப்ரமோஷன் பெற்று அவர்கள் வெளிவந்ததாக அவர் வாயிலாலே ஒரு நாள் என்னோடு கூட பேசினார்கள். அவர்கள் சொன்ன காரியம், நான் ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம் ஆண்டவருக்கு முன்னதாய் அதிகாலையில் நின்றே. அதில் நான் நிற்பதை கண்ட என் பிள்ளைகள் நின்றார்கள், பேர பிள்ளைகள் நின்றார்கள். இன்றைக்கு பேரனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது, பேத்திக்கும் திருமணம் ஆகிட்டு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறார். இன்றைக்கு தலைமுறையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மனிதனை, என் கண்களால் கண்ட ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்த அந்த மனிதன், சாதாரண ஒரு வேலையில் இருந்தவரை, அரசாங்க வேலையில் இருந்தவரை, அதற்கு மேல் பதவி இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த தூத்துக்குடி துறைமுகத்தில், தூத்துக்குடி போர்ட்ரஸ்டில் ஆர்பர் துறைமுகத்தில் உயர்த்தின மாத்திரமல்ல, அவர் நான்
பெரிய வேலை பார்க்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இருந்தது இல்லை, நான் கண்டதில்லை. தாழ்மையாக இருந்தார்கள், தேவனுக்கு முன்னதாக இருந்தார்கள், சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் அவரிடத்தை கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த ஆசீர்வாதம்லாம் மனுஷன் எனக்கு கொடுக்கலையா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று மிகவும் தாழ்மையாய் சொன்னார்கள். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சகல ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர்த்தவர், உயிரோடு இருக்கிறார். உங்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பி ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்ல, தகப்பனே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவ, தகப்பனே ஆசீர்வதியும். கண்ணீர், குடும்பத்தின் கண்ணீர், கவலைகள், வேதனைகள் மாறட்டும். உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் வைத்து ஆசீர்வதிப்பதை அவள் கண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்தட்டும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.